இருக்குதானே? மாமாவும் விக்ரம் அங்குளும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் பாட்டிமா. அத சாதகமா வச்சு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மொத்த சொத்தையும் அடையணும்னு மாஸ்டர் பிளான் போடுறவ உங்களுக்கு அப்பாவி பொண்ணா? அவ போட்ட சூழ்ச்சி எதுவும் உங்க யார் கண்ணுக்கோ தெரியலல்ல? அன்னைக்கு இதே அமிர்தா அர்ஜுன் விஷயத்துல நான் சந்தேகப்பட்டப்ப கண்ணால பாக்குறதெல்லாம் போய் தீர விசாரிக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு ஏன் விஷயத்துல ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க? யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சொல்றத கேட்டுட்டு ஏன் நடத்த மேல சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிக்க மாட்டீங்களா பாட்டிமா? இன்னைக்கு நடந்த விஷயத்துல ஏன் பக்கம் தப்பு எதுவும் இல்லைன்னு நீங்க நம்புற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு எந்த தப்பான முடிவுக்கும் வந்துடாதீங்க. ப்ளீஸ் பாட்டிமா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பாட்டிமா, ப்ளீஸ். இங்க பாருமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு இந்த வீட்டோட மரியாதை தான் முக்கியம். ஓ மேல ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கு, அதை நீதாமா சரி பண்ணணும். உன் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு நீ இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நிரூபிச்சாகணும். அது வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியாது. பார்க்கலாம், அந்த ஆண்டவன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல, இது போதும் பாட்டிமா. எனக்கு இந்த மயூரி தப்பு பண்ணலன்னு நீங்க வேண்ட கடவுளை நிரூபிப்பாரு. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு கூடி சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வரும். அமிர்தா, இன்னைக்கு உன்னுடைய சுதந்திரத்திற்கு கடைசி நாளா நினைச்சுக்கோ. இன்னையிலிருந்து நீ என்னுடைய, அதாவது இந்த கானிஷ்காவோட அடிமை. உன்னை இப்படியே நான் சும்மா விட்டுட்டா என்னுடைய நாகமணி வேட்டையில நீ நிச்சயமா தடங்கல் பண்ணுவன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உன்னுடைய நாகமணி தேடுதல் வேட்டைக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் வந்திருக்கேன். உன்னை கைதியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நாகமணி வேட்டையை நான் ஆரம்பிக்க போறேன். அமிர்தா, எங்க இருக்க? வா, சீக்கிரம் வா. இந்த கானிஷ்காவுக்கு அடிமையா இருக்க. வா, சீக்கிரம் வா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.